கல்வி நிறுவனங்களில் உள்ள ஜாதி பெயர்களை 4 வாரங்களுக்குள்ள அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சூப்பரான விஷயம். இது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். என்ன அப்படின்னா, இந்த பேரை மட்டும் எடுத்து, இந்த போர்டில் இருக்கிற பேரை மட்டும் என்ன பயன்? நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரே ஒரு காகிதத்தை தடை செய்யறதுக்கு என்னன்னு நான் கேட்குறேன். ஏன் இப்போ ஜாதி பார்த்து சலுகை வழங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மார்க் அழகாக எடுத்திருக்கான், இந்த மாதிரி அதிகமாக மார்க் எடுத்திருக்கான், அந்த மார்க்கை வச்சு ஏன் நீ ஒரு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்குறேன். நான் அது ஒரு காகிதம் நமக்குள்ளே பிரிவினைப்பட்டது. நாங்கள்லாம் பிரிஞ்சிடல, நீங்கள் தான் எங்களை பிரித்து வச்சுருக்கீங்க. அரசாங்கம் தான் எங்களை பிரித்து வச்சுருக்கு. உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸில் ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. தம்பி தான் சின்ன பையன். அவன் மேலே ரொம்ப பாசம் காட்டி வளர்க்குறாங்க. அண்ணன் மேலே பாசமே காட்டலை. அதனால் அவனுக்கு என்ன நடக்கும், தம்பிக்காரனை பிடிச்சி அடிப்பான். இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இவனுக்கு மட்டும் ஏன் சலுகை அதிகமாக இருக்குது, அரசாங்கம் இருக்குது, எங்களுக்கு ஏன் சலுகை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே அவன் ஜாதியை தூண்டப்படுறான். அவனுக்கு ஜாதி இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கிறவனே ஜாதியால் தூண்டப்படுறான். ஏன் அவனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம், அப்படி எல்லாத்துக்கு சம உரிமை அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிற மனப்பான்மை இருக்குது. நிறைய பேர்கிட்ட ஜாதி வேணாம், ஏன்னா ஜாதியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆனால் இந்த ஜாதி பேப்பர் கொண்டு வந்துடுறாங்க, ஜாதி சான்றிதழ் கொண்டு வந்துடுறாங்க. ஏன் இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு.